போகிறோம். வாங்க போகலாம். ஓகே கைஸ், நம்ம பண்ண போகிறது மஷ்ரூம் மல்லி மசாலா. எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? எங்கள் அப்பா எங்களுக்காக 400 கிராம்ஸ் மஷ்ரூம் வாங்கியிருக்காங்க. நம்ம கழுவிடலாம். மஷ்ரூம் கழுவி முடிச்சுட்டு கொஞ்சம் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 ஆனியன், அப்புறம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. சரி, இப்போ மஷ்ரூமை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெசிபி பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த சமைச்சி முடிச்சுட்டு குழம்பு லிட்டை திறக்கும் போது எல்லோரும் இது கறி குழம்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. மஷ்ரூம் இந்த மாதிரி குட்டி ஸ்லைசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாகவும் வேணாம், ரொம்ப பெருசாகவும் வேணாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மிளகாவும், அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ நம்ம வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ மஷ்ரூம் இருக்குன்னு. இப்போ நம்ம நல்லா மஷ்ரூமை ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம். அப்போ தான் ஆயிலோடையும் மிளகாவோடையும் மிக்ஸ் ஆகும். நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க அது எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்ஸை இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸில் நம்ம தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி 3 கை அளவு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம். கூட சேர்த்து சில இன்க்ரீடியன்ட்ஸ் நான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த மிக்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம். மஷ்ரூமோடு இதை ஆட் பண்ணிட்டு ஃப்ளிப் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். உப்பு மறக்காமல் நீங்களாம் ஆட் பண்ணிக்கோங்க. என் தங்கச்சிக்கும் சேர்த்து கொஞ்சம் குட்டி கடாயில் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவை சாப்பிட சொல்லலாம். அப்பா சாப்பிட்டு பார்க்குறாரு, எப்படி இருக்குன்னு கேட்கலாம். எப்படிப்பா இருக்கு? செம சூப்பராக இருக்குது. நீ போட்டு சாப்பிட்டு பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு என் தங்கச்சி கேட்குறேன், நான் சொல்கிறேன். நீ பண்ணது எப்படி இருக்கு ஷரண்? என் தங்கச்சிக்கு எங்கள் அம்மா ஊட்டுறாங்க மஷ்ரூம். எப்படி இருக்குன்னு கேட்போம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு.